சர்வதேச காலை நேர விடுதலையின் வெளிச்சம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்று 18ஆம் தேதி 6ஆம் மாதம், 18ஆம் தேதி ஜூன் மாதம், 18ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 2 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். பகல் நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் நேரமாக ப்ரோக்ராமாக வழிநடத்தப்படும். இந்த வேலை ஊழியர்கள் இணைந்து வழிநடத்துவார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருவருக்கு குறித்து கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நித்திய வெளிச்ச நேரத்தை இரவு வேளையிலே செய்வார்கள். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து இருக்கிறவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறவங்க ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து விட்டு சென்று விட்டார்கள். ஒரு சிலர் அவர்களையும் கத்தர் தங்கு தடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம், அவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமீன். செய்து முடித்து விட்டார் எங்களுக்காக. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். ஆமேன், ஆமேன். பிரசங்கி 3:21 அன்றைக்கு 3:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் உள்ளத்திலே வைத்தும் இருக்கிறார். ஆமேன். எங்களுடைய ஆலயங்கள் வெளியில் அல்ல, நாங்களே ஆலயம். ஆமேன். இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 20, ஏசாயா 42, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் 1 யோவான் 5வது அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் நாளைய நாளுக்கான வாக்கு தத்தங்கள், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான வாசிப்பையும் அனுப்பி தந்து விட்டோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசமயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கடந்த சில நாட்களாக நல்ல மழை பல இடங்களில் நான் நினைக்கிறேன் வேன்கூவர்ல மழை இல்லை என்று தண்ணியை யூஸ் பண்ண நீங்க கார் எடுத்துட்டு போகலாம். மழை உங்களுடைய மைக்கை கட் பண்ணுங்க. அதே வேளையில் வேன்கூவர் பகுதியிலே அங்கே தண்ணிக்கு கட்டுப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். காரை கொடுத்து கழுவ முடியாது, பூங்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்ற முடியாது அப்படியாக. ஆனாலும் எங்களுக்கு நல்ல மழையை இந்த கடந்த 2 வாரங்களாக மழையை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருடைய மீதியான ஊழியங்களை வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏஸ்டியா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாளிலே நாங்கள் யோவான் 6:63 இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். ஆவியோ ஈப்பிக்கிறது, மாமிசமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆவியே என்று சொல்லி கண்டால் அதிலே தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, இந்த மூவரும் ஒருமித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள்
எங்களுக்கு வெற்றிகரமாய் செயல்பட அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதிலும் நமது சொந்த மொழியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்கள் இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்கள் மொழியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். வாருங்கள், அப்போஸ்தலர் 2:11 தேவனுடைய மகத்தான கிரியைகளை அவர்கள் நம்முடைய சொந்த மொழியில் சொல்வதை கேட்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், எங்களுடைய சொந்த மொழிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்கள் சொந்த இனத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எங்கே பிறக்க வேண்டும், எந்த மொழியை பேச வேண்டும் என்பது அவர் எமக்கு நியமித்து தந்தவைகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த தாய் தகப்பனையும் அங்கு தெரிவு செய்கிற காரியம் எங்களிடத்திலே இல்லை. அங்கு பிள்ளைகளை எங்களுக்கு கொடுக்கிறவர் அவரே, தாய் தகப்பனாய் வைத்திருக்கிறவரும் அவரே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு நடக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நற்செய்தி எல்லா தேசங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் உரியதுதான். ஆனால் தேவன் பெந்திகோஸ்த் நாளன்று தேவனின் மகத்துவமான கிரிகளை மக்கள் தாங்கள் சொந்த மொழிகளில், தாய்மொழிகளில் கேட்டார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே தேவன் மனித மொழிக்கு அப்பால் பட்டவர். அவருக்கு எல்லா மொழியும் அறிந்தவர். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்வதும் ஜெபம் பண்ணுவதும் தான் எங்களுடைய முக்கிய காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் சொந்த மொழியே இனத்தை நாங்கள் மறந்து விடக் கூடாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் என் ஆவியினால் ஜெபம் பண்ணுவேன், என் மனதினாலும் ஜெபம் பண்ணுவேன், நான் என் ஆவியினால் பாடுவேன், என் மனதிலும் பாடுவேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் எப்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், எப்படியாய் நாங்க பாட வேண்டும், எப்படியாய் நாங்கள் துதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கற்று தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய வேதாகமம் தமிழ் மொழியிலே முதலிலே அச்சிடப்பட்டது. அதனால் அந்த உண்மையை, பெருமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொந்த மொழியில் ஆராதிப்பதுதான் சிறந்ததாய் இருக்கும் என்பதை எங்களுடைய பூர்வ பாதையை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. பூர்வ பாதையை எவை என்று கேட்டு அறிந்து நாங்கள் அதன்படி நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவன் தன் சொந்த மொழியை பயன்படுத்துவது தான் அங்கு நம்முடைய மொழியிலே இருக்கிற நுணுக்கங்கள், சொல்லாடல்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், இப்படிப்பட்ட அம்சங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பட்டதா இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றதா எங்கள் தமிழ் மொழி, தமிழ் வேதாகமும் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் மற்ற மொழிகளிலே நாங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் விசனமாய்த்தான் தோன்றது. இது என்ன, இது இப்படி இருக்குது. ஆனால் எங்களுடைய தமிழ் மொழியிலே, நாங்கள் படித்த மொழியிலே பார்க்கும்போது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பெரியா மக்கள் உன்னதமான முன்மாதிரியை எமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த ஆவலோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான அந்த காரியங்களை அன்னிதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பெரியா மக்கள் அங்கு ஆண்டவரை தேடினார்கள், பகுத்தறிவு உடையவர்களாய் வார்த்தையிலே வேரூன்றினார்கள். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் தேடும் போதுதான் இந்த பகுத்தறிவு என்றது மனிதனுக்குள்ளே விருத்தி அடையும். அந்த விருத்தி அடைந்து அது வேரூன்றும் போது ஒரு இரக்கம், தயவு, மனதுருக்கம், அன்பு எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ளே சேர்ந்து கொள்ளும். ஆகவே எங்களுடைய மொழியிலே நாங்கள் எங்கள் அறிவு, படிப்பு, கீழ்ப்படிவு, தாழ்மை எல்லாமே எங்கள் மொழியிலே அதிகமாய் இருக்கிறது. மற்ற மொழிகளை விட எங்கள் தமிழ் மொழியிலே ஆராய்ந்து படிக்கும் போது எங்கள் தமிழ் மொழியிலே இருக்கிற நுணுக்கங்கள் அதிகமாய் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் தமிழ் மொழி விருந்தோம்பல், கீழ்ப்படிவு, தாழ்மை இப்படியா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு
கற்க முடியாத சூழ்நிலையில எங்கள் பிள்ளைகள் இருக்கிறபடியால் அதிலே அவர்கள் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் தேவனுடைய நீதியின் நியாயமும் அங்கு சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே கிருபையின் சத்தியத்துக்கு முன்பாக இந்த எங்களுடைய சொந்த மொழியிலே சொந்த இனத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாமே கூட இருந்து வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த எல்லா தேசங்களிலேயும் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் யுத்தங்களினால பலவிதமான வேலை வாய்ப்புகளுக்கு ஊடாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் இன்றைக்கு யூதர்களுக்கு அடுத்ததாக வாழுகிற பல நாடுகளில தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவோடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே, அவர்கள் இயேசுவை அறிகிற காரியத்தை அறிந்து கொள்ள ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுடைய பாரம்பரிய மதங்கமாகிய விக்கிர ஆராதனைகள் இப்படியான பாவ காரியங்களிலிருந்து எப்படி நீர் அபிராமை பிரித்தெடுத்தீரோ, அபிராமை பிரித்து எடுத்து அவனுடைய பேரை மாற்றி ஆபிரகமாக மாற்றி ஈசாக்கை கொடுத்து இயேசுவாக இயேசு உதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமின் பேரை ஆபிரகாம மாற்றி ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நீர் இன்றைக்கு இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஆபிரகாமின் சந்ததியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆபிரகாமின் சந்ததியானவர்கள் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக தாவீது, இயேசு மூலமாக எங்களுக்கு தருகிற அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா இடங்களிலும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். விசேடமாக எல்லா தமிழ் மக்களும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுடாக அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்று எங்களுடைய பாவத்துக்காக ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு காயப்பட்டார். ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு அந்த சிலுவையில நொறுக்கப்பட்டார். ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய சமாதானத்துக்கும் இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தள்ளும்புகளால் ஒவ்வொருவரும் குணமாகி விட்டோம் என்ற விசுவாசத்தோடு இந்த திருமதிர தமிழோசை உலகம் எல்லாம் இயேசுடைய வேதாகமத்தை அறிந்து அவர்கள் இந்த தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா தேசங்களிலேயும் இயேசு மூலமாக பாரதியின் கனவு தேமதிர தமிழோசையை இந்த உலகம் முழுக்க பரம்ப வேண்டும். பாருங்கள், அது இப்படியாக இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக அந்த மெய்யான தெய்வமா ஒன்றான மெய்த்தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் என்ற ஒரு உணர்வோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களோடு விசேடமாக உடன்படுவீராக. ஆபிரகாம் தகப்பனார் ஆண்டவரே, அவரோடும் அந்த ஒரு இந்து கலாச்சாரத்தில பிறந்த அவருடைய தகப்பன்மார்கள் இப்படியான இந்த விக்கிரகங்களை செய்து விக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு பல தமிழ் மக்கள் இப்படியான இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள். நீர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல
இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்தெடுத்து அந்த விக்கிர ஆராதனை என்ற கட்டுக்கள்ல இருந்து, பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத எரிச்சல் வரக்கூடிய அந்த காரியங்களில் இருந்து பிரித்தெடுப்பீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு நகரங்களும் பட்டணங்களும் கிறிஸ்தவ நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த அடிமை வாழ்விலே இருந்து, பாவ வாழ்விலே இருந்து, சாப வாழ்விலே இருந்து உயிருள்ள தெய்வமாகிய ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்புவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் பரலோக பாதையில இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவீராக. மதம் ஒரு பாவத்துக்கு இழுத்து செல்கிறது. எல்லா மதங்களும் மெய்யான தேவன் ஒன்றான மெய்த்தேவனை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தமிழ் மக்களின் சுயட்சமாக வாழ, சமாதானமாக வாழ இயேசு அறிந்து கொள்வது என்பது மத மாற்றமல்ல, மனதை மாற்றிக்கொள்வது. தவறான பிசாசனுடைய பாவ வாழ்விலே இருந்து இயேசுவின் பக்கத்திலே நீதியை கற்றுக்கொள்வது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த மெய்யான சத்தியம் இயேசு என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த தமிழ் மொழி இயேசு கூடாக எல்லா தேசங்களிலேயும் தமிழ் மக்கள் மூலமாக உம்முடைய ரகசியங்களை, உம்முடைய வெளிப்படுத்தல்களை கொடுத்து ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியத்திற்காக, பல நாடுகளில் இந்த மக்கள் கேட்கிறதற்காக, இயேசு ரட்சகர் என்பதை அத்தனை மக்களும் அறிந்து சுகத்தோடு விடுதலையோடு இது தேவனுடைய வார்த்தை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலேயும் தேவனுடைய மகத்துவங்களை பேச, வார்த்தையின் வல்லமையை பேச நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதியும். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றுக்காக அந்த மகளை ஆசீர்வதியும். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு அவர்களை கரம் பிடித்து வள நடத்துவீராக. முதலாக எழுதப்பட்ட வேதாகமத்துக்காக, தமிழ் வேதாகமம், தமிழ் மொழி இந்த 5 கண்டங்களில் பரவப்பட இயேசுவை அறிகிற அறிவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் பலம் கொடுத்து ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியம் செய்கிறவருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். இயேசுவை அறிகிற அறிவை இன்னும் அதிகமாக கொடுத்து உம்முடைய ராட்சியம் இந்த பூமியில, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய 1000 வருட ஆட்சியிலே மதன்பின்மை நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வையும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நெற்றருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் அளவுக்கு அதிகமாய் அங்கு பெருக வைப்பாராக. கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துவாராக. அவருடைய கரம் உங்களை நடத்தும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு ஆகட்டும். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி. நீங்கள் அன்றைக்கு நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் இந்திய நாள்ல இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் அங்கு கிறிஸ்துவின் சந்ததியாய், இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற வேணும் என்று சொல்லி, அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா துன்மாக்கங்களும் மாற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென் ஆமென். நன்றி. எல்லா கனமகிமை கர்த்தருக்கே உரியது. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரமான ஆண்டவரே, தினமும் அதிகாலையில் தேடுகிற புதிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நம் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன நேரத்திலும் ஆண்டவரே, உமது கிருபை போதும் ஐயா அப்பா. உமது கிருபையினால இந்த காலை நேரம் ஒவ்வொருவரையும் புதிதாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்கு ஜெயம் கொடுத்து இன்று வரையும் ஜெயம் கொடுத்து நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. கிருபையா உங்களுடைய கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி அப்பா இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அர்த்தம் செய்யப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிர்மூலமாகாத நிற்பதுமே உங்களுடைய கிருபை மட்டுமே. உங்களுடைய சுத்த கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். நன்றி 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 அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று இந்த காலை நேரம் நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை அனுப்பும் ஐயா. உங்களுடைய பிரசனத்தை அந்த நாட்டுல அனுப்பி இலங்கை தேசத்துல தமிழ் பேசுற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, எல்லா சபைகளையும் எல்லா மனிதர்களுக்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஆதி அன்பை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த பெந்தைக்காஸ்து நாளிலே அப்பா, இடி முழக்கம் போல அதிர்ந்து அந்த இடம் அதிர்ந்துச்சு ஐயா. அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அதிர்ந்த போல அப்பா. இப்பொழுதும் இந்த இலங்கை தேசத்துல எல்லா மக்களுக்குலாம் ஆண்டவரே அவங்களோட ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஒரு புதிதான வெள்ளமே அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள அவங்களை மறைத்து வச்சு அவங்களோட பாவங்களை மன்னித்து அப்பா, நீங்க மட்டும்தான் ஒரு தேவர், ஒரே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுடைய இருதயங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அறிந்து அறியாம இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, உங்களோட தாயவையும் இரக்கத்தையும் கொடுத்து அப்பா அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி அப்பா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம், அன்பு, கிருபை யாவற்றை அபிஷேகத்தை அனுப்பி அவர்கள் எல்லாரும் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பன், தினமும் வெற்றி கொடுக்கிற தகப்பன் அப்பா. அதிகாலையில் உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டுறீர்கள். அதே போடி ஆண்டவரே, அந்த இலங்கத்தில் உள்ள மக்கள் யாவரையும் அப்பா, என்ன விதமான தடைகள் இருந்தாலும் இயேசு அப்பா, நீங்க எங்களே தேடி வந்தீர்கள் ஐயா. அதே போல ஆண்டவரே, அந்த மக்களை தேடி உங்களால செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க அவர்களிடத்துல போயிட்டு உங்களுடைய அந்த இருதயங்களை சுத்தமாக்கி அப்பா, நீங்களே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அங்க உள்ள இடங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய ரத்தத்தை தள்ளிக்கிறேன் ஐயா அப்பா. எழுந்து பிரகாசி, உன்னொளி வந்தது என்று கூறத்தக்கதாக உங்களுடைய ஒளியை அனுப்பி இருளில் உள்ள மக்களை அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா ஒரு நிமிடமும் ஓய்வு எடுக்காத வண்ணமாக 24/7 அவங்க உங்களோட பாதத்தடியில் இருந்து உங்களோட சித்தத்தை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அதிகமாக உங்களுடைய அன்பினால் அனைத்து அபிஷேகித்த அப்பா, உங்களுடைய கிருபியால் புதிதான கிருபியால் மூணுமலாக முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஊழியங்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க அழைத்து வந்த தகப்பன், நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர் யாவரையும் அப்பா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தை பின் நடத்த கிருபை கொடுங்க. பாஸ்டர் நேயோமி லோகனுக்கான ஜெபிக்கிற அவங்களோட சபை நடத்துற ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் மரத்திலையும் குடியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிற அதிகாலை நேரம் ஆண்டவரே, நேரம் பார்க்காத வண்ணமாக உங்களுக்கு அன்று பிரித்து வைத்து ஊழியம் செய்யற அந்த சிஸ்டர்ஸையும் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதும் அப்பா. நாங்க பெற்றுக்கொண்டே இந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி செலுத்தேன். பெரிதான அழைப்புக்கு நாங்க பாத்திரராக இருக்கிறதற்கு எங்களையும் ஆண்டவரை தாழ்த்தி கொடுமை கரத்துல இந்த காலை நேரம் ஒப்பு கொடுக்கிறேன். வேற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய தேவையை சந்திங்க அப்பா. உங்களுக்குரியவராக எங்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்தப்பா உங்களுடைய அன்பினால முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நல்லவர், பெரியவர், இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, வர போறவரே
யாவரையும் உங்களுக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி. யாரையும் கூட யாவரையும் கூட பரிசுத்தமான கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா நன்றி நன்றி இயேசுவே நன்றி. எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா ஒரு வாதையும் ஒருவரையும் அணுகாத வண்ணமாக யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தால யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், நீங்கள் எங்கள் தேச மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மருத்துவ துறைகள் அங்கு நோயாளிகள் அங்கு அவர்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தாமே காத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தேவ தயவு அங்கு உண்டாக வேண்டும். எல்லா வேலை செய்யற ஊழியர்களுக்குள்ளே தேவ தயவை ஆண்டவர் வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த புதிய நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, எத்தனையோ தேசங்களிலே கர்த்தாவே அவங்களுடைய சொந்த மொழிகளிலே வேதாகமம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. ஆனாலும் கூட தேவன் எங்களுடைய மொழியிலே எங்களுக்கு ஒரு வேதாகமத்தை அடித்து கொடுத்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருத்துவ துறைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வியாதி படுக்கையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே எத்தனையோ பிரதேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, மருத்துவமனைகள் இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுக்கு எல்லாம் மருத்துவமனைகளை கட்டி கொடுக்க சுகாதார பிரிவுகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அப்பா ஸ்தோத்திரம் கவனம் செலுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை படித்து விட்டு அப்பா டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க தகப்பனே. ஆனாலும் இந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வைத்தியர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அநேக பற்றாக்குறைகள் கர்த்தாவே. வைத்திய பற்றாக்குறை, தாதிமார் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இப்படியான காரியங்கள் தேவன் அப்பா நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியசாலையிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருந்து மாத்திரைகள் கர்த்தாவே அப்பா 480க்கும் அதிகமான மருந்துகள் குறைபாடுகள் இருக்கிறது கர்த்தாவே அப்பா. வைத்தியசாலைகளிலே ஆபரேஷன் மற்ற தேவைகளுக்கான உபகரணங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, அந்த சுகாதார அதிகாரிகள் இதுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்க அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க இடைப்பட்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வைத்தியசாலைகளுக்கு சென்றா கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெளியிலே மருந்து எடுக்க கொடுக்குறாங்க தகப்பனே. ஆனாலுமே எவ்வளவு பேருக்கு வெளியில வந்து அந்த மருந்துகளை வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நீங்க சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, இலங்கையில இருக்கிற கர்த்தாவே அப்பா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அநேக வைத்தியர்கள் அதிகரிக்க தேவன் உதவி செய்யுங்க. நல்ல தாதிமார்களை கொடுங்க. அவங்களுக்கு நல்ல இரக்கம் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அவர்களிடத்துல அன்பு, கருணை, இரக்கம் வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர்
வைத்தியர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வயோதிபர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களை தகாத முறையில நடத்துகிறாங்க தகப்பனே. அப்படி எல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே தங்களுடைய சொந்த சகோதரர்கள், தங்களுடைய சொந்த தாய் தகப்பன் என்று நினைத்து கர்த்தாவே அவங்க கடமை செய்ய தேவன் அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா வைத்தியசாலையிலே அப்பா வைத்தியர்களா கைவிடப்பட்ட நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. வைத்தியர் கைவிட்டாலும் தேவன் நீங்க கைவிடாதவர் ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க அவங்களுக்கு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய கல்வாரி ரத்தத்தினாலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் தேவன் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அதிகப்படியான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இல்லை ஆண்டவரே. ஒரு அவசரத்துக்கு கால் பண்ண வரமாட்டாங்க ஆண்டவரே. இப்படியான குறைபாடுகளை எல்லாம் தேவன் நீங்க நிறைவு செய்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே வைத்திய துறையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே புதிய வைரஸ்னாலே அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. உடைய தழும்புகளால் உடைய வார்த்தையினாலே நாங்கள் சுகமாகி இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே வைத்திய துறையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வைரசுகள், கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க உங்களால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் உமக்கு லேசான காரியங்கள் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்தின் ஊடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தாவே அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்கு கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெனட் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க போன காரியம் சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் சந்திக்க கொடுத்த அந்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அவங்களுடைய குடும்பங்களையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இந்திய நாட்களிலே அநேக மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் உலக தேசம் அனைத்திலும் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து இவர்கள் மரணத்தில் இருந்து விடுதலையாக விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதா இருக்கக்கூடியதா தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தையும் எங்கள் கோரிக்கையும் வைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருந்து மாறாத தெய்வமா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் வாழவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் சந்தோஷமாய் வாழவும் என் தேவன் இந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தை சிருஷ்டி இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தந்து ஆண்டவரே இவர்கள் ஜீவனோடு உயிரோடு ஆண்டவரே
உம்மை ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே வாழத்தக்கதான ஆண்டவரே அநேக காரியங்களை உலகத்திலே தந்து இவையெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதருக்கு தந்தீரே ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் வாழ்கிற காலங்களிலே பல இக்கட்டுக்கள் இன்னல்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வருவது உண்டு ஆண்டவரே. அப்பா, அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கிறதான எல்லா அடத்தடை எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை நீடித்த நாட்களாய் வாழும்படியான வழிகளை திறந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் தன்னுடைய காரியங்களிலே மனம் இழந்து அப்பா வேதனையோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிறதான காரியங்கள் அது அதிகமாயிருக்கிறபடியால் இந்த காலங்களிலே தேவனிடத்திலிருந்து விலகியும் தேவனை விட்டு இருக்கிற அறிவை அறியாதபடியும் அப்பா உம்முடைய சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடியும் வாழுகிறதான அநேக பிள்ளைகளா இந்த உலகத்திலே ஆங்காங்கே வாழுகிறபடியா தேவனுடைய கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதான மனிதர்களை நீராண்டவரை எழுப்பி பேர்பட்டவர்கள் மத்தியில் ஊழியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடக்கிறதான எல்லா விதமான தீமையான காரியங்களில் இருந்து இவர்கள் விடுபடவும் இவர்கள் அதை ஆண்டவரே அந்த நினைத்து அதனால் தன்னை உயிர் மாய்த்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு அதே விதத்தில் விபத்திலும் ஆண்டவர பேராபத்திலும் ஆண்டவர் அநேக ஜனங்கள் மாண்டு போகிறதையும் பார்க்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் மரிக்கவுக்கு முன்பாக என் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக என் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக அனுதினமும் ஒவ்வொரு கூட உறவாடுகிறவர்களாக இவர்களை மாற்ற கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிய கூடாதபடி ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா விதமான பொல்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்கு என்று வாழவும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு இடையே தன்னை ஒப்புவிக்கவும் இவருடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமும் நீதியும் பரிசுத்தமும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீதியும் பரிசுத்தமும் இந்த காலங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களில் கிடைப்பதில்லை ஆண்டவரே, அநேக இடங்களில் இருப்பதில்லை ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தையும் ஆண்டவரே நீதியையும் ஆண்டவரை கை கொள்ளும்படியான மனிதர்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கெட்டு ஆண்டவரே நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிப்படைந்து இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நிற்கிறவர்களாக மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே இயேசுவோடு கூட அறையப்பட்ட கள்ளன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொண்டு என்று சொன்னானே, அப்போதே தேவன் சொன்னார், நீர் இன்றே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே, அது போல ஆண்டவரே தன்னை ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரை அறிக்கையிட்டு தேவனோடு கூட பரதேசியில் தங்கபடியான ஸ்லாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தந்து இந்த உலகத்தினுடைய அதிபதியான ஆண்டவரை பிசாசானவன் ஆண்டவரை சத்துருவாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பலவிதமான கிரியைகளை செய்கிறபடியா அவைகளிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற்று தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சேரும்படியான ஒரு வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவர் மீண்டும் வருவதில்லை என்பது தெரியும் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற திட்டம். ஆனாலும் ஆண்டவரே ஆண்டு போவதற்கு முன்பாக இந்த பிள்ளைகள் எல்லாம் மனு தரும்ப உருவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு இரக்கத்தை தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையாய் மாறும்படியான
ஒரு சந்தர்ப்பத்தை தந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பெயர் எடுக்க, அப்படியாய் ஜீவிக்க, அப்படியாய் இந்த உலகத்தில் வாழ, உமக்கென்று சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவே, ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடைகளும் தீமைகளும் ஆண்டவராகபடிக்கு கர்த்தரே இவர்களுக்கு வேலியாய் இருந்து ஆண்டவரே, கர்த்தரே இவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறப்பா. அவள் எடுக்கப்படுகிறதான சபைகளுக்கு ஆமேன் என்று வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் கூட கர்த்தாவே, உம்முடைய அரணான கோட்டைக்குள்ளாக ஆண்டவரை பாதுகாப்பாய் இருக்கும்படியான அப்பா உம்முடைய தூத பட்டாளங்களை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே சத்ரு திரிந்து கொண்டிருக்கிறாப்பா. ஆனாலும் ஆண்டவரை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று என் தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் படின்றோம் ஆண்டவரை தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே பார்வையான ஆண்டவரே, இந்த ஜப வேளையும் நடத்தி கொண்டிருக்கிறதான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதர் ஆண்டவரை லிஸ்லி சகோதரரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பா இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கெல்லாம் ஆண்டவரே நீர் துணையாயிருந்து ஆண்டவரே, எல்லா தீமையும் ஆண்டவரே இவர்களை அண்டாதபடிக்கு ஆண்டவரே, இவர்களுக்கு ஆண்டவரே நன்மை உருவாக வாழ்கிற இடத்துல உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறதை அநேக பிரஜாதிகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமா. இந்த ஜப வேலையை ஆண்டவரே, இந்த ஜப வேலையை அருமையாய் தொகுத்து வழுவி கொண்டிருக்கிறாங்க. அருமையான ஆண்டவரே அப்பா, ஜானட் மகனையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் தேவ நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரி சூழ்நிலை ஏற்படாதபடிக்கு தேவனுடைய பலத்தினால் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஜெபித்தோம் ஜெயித்தோம் என்று ஆண்டவர் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எப்போதும் செலுத்தி ஆண்டவரே அப்பா, இப்படியா எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளால் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை ஆவற்றியும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையை இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு தயவை தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி ஜெபிக்கின்றதான இந்த ஜெபங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு ஆசிர்வதித்து ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அறியாத ஜனங்களும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லோருமா இந்த நாளிலே இடத்திலே வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒரு போதும் மாறாதவர், மறவாதவரா இருக்கிறீர். கண்ணை வைத்து எங்களை மட்டுமாய் ஆலோசனை சொல்லி வழி நடத்தி நம்முடைய கிருபைக்கால்
நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்துற ராஜா. நீர் எளியவனே என்றைக்கும் மறக்கப்படுவதில்லைப்பா. நான் உன்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படி ஆக எங்களை ஒருபோதும் மறவாத தேவனே, எங்களை மறவாமல் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளவும், எங்கள் சரீரங்களை அப்பா எங்கள் ரட்சிப்பு என் கரைத்திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த வேலையில கூட இயேசுராஜா கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம். தேவரீர் ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உடன்படிக்கையை நாங்கள் அப்பா பாதுகாத்து கொள்ள பயத்தோடு பக்தியோடு அவைகளை நடப்பிக்க கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் அதனை நாங்கள் பூரணமாய் காத்து கொண்டு அதை பின்பற்றி வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமே சுராஜா சோத்ரப்பா. அப்படியாக ஆண்டவரே, நீர் உடன்படிக்கையை காத்து கொண்டு நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த பிரஜாதியார்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க அப்பா. மாம்சமான யாவரிடத்திலும் அப்பா நீர் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாக கடைசி நாட்களிலே நீர் குமாரர்களும் குமார்த்தி மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களை தீர்க்க தரிசனம் செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக உம்மது உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தேவனோடு ஆண்டவரே அவைகளை காத்துக்கொள்ள, அவைகளை கர்த்தாவே பிரஸ்தாபப்படுத்த மக்கள் மத்தியிலே சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அதனை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் தயவும் இறக்கவும் நீர் கொடுக்கும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு வேண்டிய பொறுமையும் சமாதானமும் தேவன் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவராயிருந்து ஆண்டவரே நோவோடு பண்ணின உடன்படிக்கை போல இனி நான் இந்த உலகத்தை தண்ணீரிலே அழிப்பதில்லை என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர் அப்பா. அப்படியாக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் தேவன், நான் ஒருவரே தேவன், என்னை அன்றி வேறு யாரும் நீங்க சேவிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இப்பேற்பட்ட உடன்படிக்கைகளை நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸும் ஆண்டவரே அவைகளை நாங்கள் உறுதியாய் பின்பற்றி அவைகளின் படி நடக்க ஆண்டவராகிய தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படியாக தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி என்ற உடன்படிக்கை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளின் இருதயங்களிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் நீர் நினைவுக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களும் உணர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து அப்பேற்பட்ட எல்லா பரிசுத்தமான வார்த்தைகள் கர்த்தாவே உடன்படிக்கை மூலமா நாங்கள் பாதுகாத்து கொள்ளாண்டவராகிய தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்னும் அநேகர் ஆண்டவரே உமது உடன்படிக்கை கூட அறியாமல் இருக்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் வணங்காழ்த்து உள்ளவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கூட அப்பா நாங்கள் உமது உடன்படிக்கையை காத்து கொண்டு வழி நடக்கும் போது அவைகளை கண்டு உரஜாதியார்களும் உம்மிடத்திலே சேவிக்க வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகளுடைய பிள்ளைகள் மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க.
ஊழிய பாதையில இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் இந்த மகள் மூலியமா என்னென்ன காரியம் செய்ய நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ இந்த காரியங்களை எல்லாம் நினைவுபடுத்தி இந்த தரிசனங்களின்படி நடக்க ஆண்டவராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. ஜெபித்த ஒவ்வொரு காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லாரையுமா கூட தேவனாக கர்த்தர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்த ஜெபங்களை கேட்பீராக. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ கூட முத கரத்திலே சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அந்த மகளின் குடும்பத்தையும் மகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிலையில தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவேன். அவரை என்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி தப்பிப்பேர். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடிக்கொள்ளுவேன். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீரே மூடிக்கொள்ளுகிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, ஆவியானவரே உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே கஷ்டப்பட்டவர்களும் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது அன்பையும் ஆறுதலையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இளவரதி என்று பாராம் அப்பா தகப்பனே. அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அருமையான நாதனே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே சாப்பாட்டுக்கு வழியின்றி ரோட்டில் இருப்பவர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. வீடு வாசல் இன்றி அப்பா தவிக்கிறவர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா பிதாவே ஹாஸ்பிட்டல் வழியே போகும் போது நீரே என்று அவர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா எங்களுக்கு யாரும் இல்லை என்று தவிக்கும் போது நீரே கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. யாரும் இல்லாதவர்களுக்கு நீரே உற்ற துணையா இருந்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே ஆராரே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நீர் அறிந்த தகப்பன் அப்பா. அப்பா பிதாவே அவர்களை கண்ணோக்கும், அவர்களை தொடும் தகப்பன் அப்பா. அவர்கள் கூவி அழைக்கும் போது நீர் அருகிலே இருந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே தாய் தகப்பன் இல்லாமல் அப்பா இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா எங்களுக்கு யாரும் இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே எங்களுக்கு யாரும் இல்லையே என்று தவிக்கிறவர்களை கைவிடாதே தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவரை அருகிலே இருந்து அவர்களை பராமரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் இன்றைக்கும் எங்களுக்கு அப்பா நீ போதனம் அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கு போஷணத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் என்று அவர்கள் ஆனந்தத்தோடு செல்லுவதற்காக உமக்கு மகுமையப்பா. மகுமையின் நாயகனே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே உம்மை புகழுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த கொடிய நாட்களிலே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. எல்லாவற்றையும் நீ காண்கிறது அவரப்பா. அப்பா இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த ஒரு சண்டி ஓசு இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையை உண்டாக்கும் தகப்பனே. அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே நீ பரிசுத்தப்படுத்தும் அப்பா. அப்பா இந்த சண்டையில் இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. சமாதானத்தையும் ஒற்றுமையை எந்த நாட்டிலாவது சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுந்த தகப்பனே.
அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேழ்வுகளுக்கு வந்திருக்கிறார்களோ அந்த தேழ்வுகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, விழாவேகனா லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா, இந்த சங்கமோடைய ஆசீர்வதி அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலிய ஆசீர்வதியின் தகப்பனே, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, கனசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களின் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர்களுக்கு என்னென்ன தேழ்வி அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஜேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிஸ்டர். ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட்டுடைய மைக். ஓகே ஓகே ஓகே. நன்றி சிசிலியாமா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாரா. ஆமேன் ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. இந்த இந்திய நாட்களிலே இந்த பூத வஸ்துக்களினாலும் இன்னும் அநேக காரியங்களினாலும் சேதப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படிப்பட்டவர்களால் மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற அந்த தன்மைகள் மாறி அவர்கள் சமாதானம் அடைந்து தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிலைத்து நிற்க நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை மீட்டு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை அப்பா தகப்பனே உம்மை கூப்பிட வைத்திருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் எவ்வேளையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிந்து இருக்க பண்ணின தகப்பனே கர்த்தாவே, உமக்கு கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானனின் ஊடாக தகப்பனே எங்களை ஆண்டவரே ஒன்று கூட்டி ஆண்டவரே மற்றவர்களுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே ஜெபிக்க அப்பா அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொருவரின் காதுகளில் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் திரும்பி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் அதிகமாக தொழுதுகொள்ளேன். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடினமான கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தகப்பனே சதையான இருதயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுற சிலாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா உம்மை தெரியாமலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. தேவனே, இப்படியான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உம்முடைய இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை தெரிவுபடுத்த என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி எந்த பிள்ளைகளும் புறம்பே தள்ளாதபடி என் தகப்பனே, சத்ராதின் பிடியில் அகப்பட்டு தவிக்காதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, உம்முடைய வருகையின் காலம் கிட்டிவிட்டது, சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நீங்கள் வருகிற வேளையில் நான் அறியேன் மகளே மகனே என்று கூறாதபடிக்கு என் தேவனே உம்மை பின்பற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அப்பா அன்பு காட்டி பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும்
எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்கள், இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்களில் என் தகப்பனே அகப்பட்டு சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் எங்கே எப்போ பிழித்தலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. தகப்பனே, இதை அறியாத ஒவ்வொருவரும் நாங்களும் கூட தகப்பனே விழுந்து போகிறோம் ஆண்டவரே. தேவனே, இப்படியான சத்ராதியின் சதி திட்டங்களை நீங்கள் முறியடித்தேன் தேவனே. எங்களுக்கு முறியடிக்கிற வல்லமையை தந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே கத்தாவே, நாங்களும் அவற்றை முறியடித்து ஆண்டவரே தகப்பனே கத்தாவே ஞானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க என் தேவனே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த உலகத்தை அப்பா, இந்த பூமியை உண்டாக்கி ஆண்டவரே, உம்மை போல எங்களை நீங்கள் உருவாக்கி ஆண்டவரே. தேவனே, சாயலாக எங்களை உருவாக்கி அப்பா, எங்களை அழகு பார்த்த தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு அப்பா அவனின் அப்பா இந்த கோபங்கள் அப்பா இந்த சத்ராதியின் அப்பா அக்கிரமங்கள் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே அப்பா ஆவியானவரே, இந்த போதை பொருட்களை பாவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, பூமியை உருவாக்கி உம்முடைய சாயலாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை பதைக்கிற இப்படியான காரியங்களை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த காரியங்களை அப்பா கொண்டு வருகிற சத்ராதியை நீங்கள் முறியடித்து போடுங்க அப்பா. கர்த்தாவே, எத்தனையோ இப்படியான பழக்கங்களினால் போதை பொருட்கள் பாவித்து போதை வஸ்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் கண்ணீரோடு தழும்பி நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா. கர்த்தாவே, இந்த இடங்களில் உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் அப்பா இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒவ்வொன்றும் தாங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான போதைகளினாலும் இப்படியாக மெய் மறந்து ஆண்டவரே அவர்களை அறியாமல் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே நிம்மதி இல்லை ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ குடும்பங்களில் கண்ணீரோடும் வேதனையோடும் பெற்றோர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆவியானவரே. பிள்ளைகளினால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை கூடட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. இந்த இடங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய ஆண்டவரே. உம்முடைய பரலோக தகப்பனை நேசிக்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொள்ள ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வசனங்கள் எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினால அப்பா இதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா, இப்படியான குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தால் என் தேவனே, குடி போதையினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளினால் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் என் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய வேதாகமத்தை எடுத்து வாசிக்க அப்பா தகப்பனே இதை அறிய என் தேவனே அவர்களின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எங்களுக்கும் கூட ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் எங்களின் குடும்பங்களிலும் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனே உங்களை நோக்கி கூப்பிட்டு கூவி அழைத்த வேளையில் என் தகப்பனே எங்களுக்கு விடுதலை தந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒளியாக இருந்து ஆண்டவரே இப்போதும் என் தகப்பனே எங்களை நீங்கள் கொண்டு நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஆண்டவரே. இதே போல கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளும் என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, ரட்சிக்கப்பட ஆண்டவரே. தேவனே, நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ
அப்பா தகப்பனே, வேறு மதத்தவர்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிட பயப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என்னென்னமோ சொல்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த இடங்களில் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே, இந்த உலக ஆசைகளை வெறுத்து ஆண்டவரே, விட்டு விட்டு ஆண்டவரே, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடும் இருக்க ஆண்டவரே. அப்பா ஞானத்தோடு செயல்பட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கூட இருந்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா இந்த இத்தனையோ வர சிறு காலம் தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் ஆண்டவரே. இது முடிந்தவுடன் நாங்கள் உங்களிடம் வரப்போகிறோம் என்கிற அந்த உண்மைகள் ஒவ்வொருவரின் மனதில் பதியட்டும் ஆண்டவரே. தேவனே, அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலக ஆசைகள், சொத்துக்கள், சுகங்கள், காசுகள் என்று சொல்லி அப்பா இவற்றை எல்லாம் சேர்த்து எதுவும் நாங்கள் கொண்டு வருவதில்லை என்று அவர்கள் உணரவும் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உணர்த்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அறியவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, உம்மை அறியாத வேறு மதத்தவர்களும் கூட ஆண்டவரே தகப்பனே இதை உணர்ந்து ஆண்டவரே, அன்புதான் பெரிது. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவருக்கொருவர் அன்பு பரிவு காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களோடு இருக்க தகப்பனே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் அப்பா இருதயங்களில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த போதை பொருட்களினால் தகப்பனே, அப்பா சிறு பிள்ளைகள், அப்பா தகப்பனே வாலிப பிள்ளைகள், அப்பா இது உலகையே மறந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலங்களில் என் தேவனே, இந்த போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தாய் மகன் அப்பா சகோதரி என்று பார்க்காதபடி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது என் தகப்பனே. எத்தனையோ வீடுகளுக்கு கண்ணீர் ஆண்டவரே, அப்பா வேதனை ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பயம் அப்பா, பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அப்பா வெளியில் செல்ல முடியாத பயங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்கள் நாடுகளிலும் கூட தகப்பனே, இப்போது பெண் பிள்ளைகளும் கூட இப்படியான காரியங்களினால் அடிமையாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த போத பொருட்களை கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இப்படியாக இதை கொண்டு செல்லாதபடி, விற்காதபடி, இப்படியான எண்ணங்கள் வராதபடி தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சீரும் சிறப்புமாக இருக்க என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் உலகத்தில் படைத்தது எவ்வளவோ ஆண்டவரே, உருவாக்கினது எவ்வளவோ ஆண்டவரே. அப்பா அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறதை விட்டு தகப்பனே எத்தனையோ அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் அப்பா இப்படியாக நடக்கிறது ஆண்டவரே. தேவனே இப்படியாக நடக்காதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் புடமிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் அன்பு செலுத்துகிறவரும் கண்டிக்கிறவரும் தகப்பனே நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண்டித்து அடித்து திருத்துங்க ஆண்டவரே. தேவனே உமக்கு உரிமை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்களும் கூட தகப்பனே எங்களை அறியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளில் அப்பா தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஏன் தேவனே கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களையும் நீங்கள் கண்டித்து அடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. புடமிடுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை புடமிட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உருவாக்கி ஆண்டவரே எங்களை எப்போதும் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்க எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. எந்த பாடுகள், எந்த வேதனைகள், எந்த சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் என்கிற உறுதியாக பெற்றிக்கொள்ள ஏன் தேவனே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. உலகத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் உம்முடைய குழந்தைகளை ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் உம்முடைய உள்ளங்கையில் இருந்து பிரித்தெடுக்காதபடி என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு
கொடுக்கிறேன் என் ராஜா. இன்றைய நாட்களிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த தடைகளோ தட்டங்களும் வராதபடி இன்னும் அதிகமாக இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கவும் அப்பா தகப்பனே, இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் பெருகவும் ஆண்டவரே. தேவனே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனே அப்பா மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களை பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தகப்பனே, பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதித்து சந்ததியாக பெருக பண்ணி தேவனே இந்த குடும்பங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருவரின் இதயத்தை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா எங்கள் யாருக்கும் யாரையும் பற்றி தெரியாது ஆண்டவரே. நீங்கள் உங்களுக்கு மாத்திரமே ஆண்டவரே அவர்களின் இதயத்தை அறிந்திருக்கிறீங்கள் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ என்னென்ன வேதனைகளோ என்னென்ன நோய்களோ தகப்பனே எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி அப்பா தகப்பனை உம்மை விட்டு பிரியாதபடி எந்த ஒரு சத்ருவானவன் எங்களை மேற்கொள்ளாதபடி எந்தவனை எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டொனால்ட் பிரதர் பிரைஸ் லார்ட். நீங்கள் யுத்த தேசங்களுக்காகவும் அங்கே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இவர்கள் மத்தியிலே ஒரு விடுதலை வெற்றியை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து நடத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலின் தேவனே அப்பா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவன் அப்பா. அக்கினி மதிலா இஸ்ரவேலை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகும் சொன்ன தேவனே, ஓ நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் உறங்காமல் தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிற தேவன், இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. கடைசி நாட்களிலே யார்தான் கைவிட்டாலும் என் தேவனே, நீங்கள் கைவிடாத தேவனப்பா, வாக்கு மாறாத தேவனப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் ஒன்றே இஸ்ரவேல் தேசத்திலே நிறைவேறுவதாக. ஓ நன்றி இஸ்ரவேலின் தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று பூமியுள்ள சகல மக்களும் அறியத்தக்கதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கதாக இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் எடுத்து கடைசி நாட்களிலே பயன்படுத்த போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, உம்முடைய அநாதி திட்டம் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே, சொஸ்தம் அப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்களை அக்கினிமலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. தேச தலைவனை புறப்படும் ஐயா, தேச இராணுவத்தை புறப்படும் அப்பா பிதாவே. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. தேவனே, இந்த பேச்சுவார்த்தைகளை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. ஈரானோடு நடக்கிற பேச்சுவார்த்தைகளை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. சற்பமானது தேவனே, தனது தந்திரத்தினாலே தேவனே ஏவாளை வஞ்சித்தது போல் தேவனே தேசத்தவர்களை வஞ்சிக்காதபடி என் தேவனே இந்த மக்களுக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய விவேகத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன், நீங்க செய்யத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. பிசாசுடைய தந்திரத்திலேயும் கண்ணியிலேயும் தேவனே பிதாவே விழுந்து போகாதபடி இயேசு ராஜாவே. ஒவ்வொரு தலைவர்களையும் புறப்படுங்கள் அப்பா. ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ அறிவை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்களப்பா இயேசு ராஜாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று தேவனே மேற்பூச்சாய் பூசுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீங்கள் என் தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. உண்மை உள்ள தேவனப்பா, நீதி உள்ள தேவனப்பா பிதாவே, பரிசுத்தம் உள்ள தேவனப்பா. நீங்கள் நீதி செய்யுங்க. நீங்கள் தேவனே பிதாவே
இதற்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, வழக்காடுங்கள் தேவனே பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. ஓ, சுற்றியுள்ள மக்களை தேவனே மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. தேவனே, தெய்வமல் வானத்தையும் பூமியையும் படைக்காத தேவனே, எல்லா தெய்வங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சேர்ந்து நிர்மூலமன்று சேர்ந்து போவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் தேவனே, இஸ்ரவேல் தேசம், ஈரான் தேசம், ஒவ்வொரு தேசங்களப்பா, ரஷ்யா, யுக்ரைன், ஒவ்வொரு தேசங்களிலேயும் நிறைவேறுவதாக என் தேவனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஐயா அறிய உணர தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி ராஜா. இதற்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா தேவனே. ஒருவராவது பாதாளம் செல்லாதபடி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. அழிவில் நின்று மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்கள், புறப்பட்டு போய் இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவியுங்கள் என்று தேவனே. தேவனே, தேசமெங்கும் உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட, தேசமெங்கும் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்பட இயேசு ராஜாவே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க. ஓ நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, உம்முடைய வார்த்தை அறிவு இல்லாமல் சங்காரமாக ஒவ்வொரு தேச தலைவர்கள், ஓ தேசத்து மக்களப்பா பிதாவே, தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பிசாசானவன் படுக்கப்பட்டு போவானாக. வான மண்டலங்கள்ல இருந்து கிரியை செய்ற பொல்லாத ஆவியல், தேசங்கள்ல இருந்து கிரியை செய்ற பொல்லாத ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, எல்லா பாலாக்கின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல், ஆமான ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி. நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா. தேசம், அனைத்து தேசங்களும் உம்முடைய சித்தத்தை தேவனே காண போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய யுத்தத்தை காண போவதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. உம்முடைய சுவாசத்தின் மூலம் அப்பா நீங்கள் யுத்தம் செய்யறதவன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அனுப்பி நீங்கள் யுத்தம் செய்யறதவன் அப்பா பிதாவே. ஓ நன்றி. நீங்கள் வைராக்கியத்தோட அப்பா பிதாவே பராக்கிரமசாலியாய் புறப்பட்டு தேவனே உம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டு வருவதற்காய் நன்றி, இனியும் மேற்கொள்ள போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தளிக்கிறப்பா ஒரு தேசங்கள் மீதும், தேசத்து எல்லைகள் மீது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தளிக்கிறப்பா பிதாவே. இந்த தேசங்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, தேச தலைவர்களை ரட்சியுங்க, தேசத்து மக்களை ரட்சியுங்கப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே, ஒவ்வொரு மக்களையும் மில்லிஸ் பகுதியில் ஒவ்வொரு மக்கள் ரட்சியும் அப்பா. முஸ்லீம் மக்கள், இந்து மக்கள், புத்த மக்கள் ஒவ்வொருவரையும் ரட்சியுங்கப்பா பிதாவே என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. அப்படியா நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே பிதா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜாவே. கல்வாரி சிலுவையிலே நீங்கள் சிந்தின பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்கப்பா, மன்னியுங்கப்பா இந்த மக்களை. பாவசாப அக்கிரமங்கள் தேவனே, கொடூரங்கள், கொடுமைகள் எல்லாவற்றையும் மன்னியுங்க, அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா பிதாவே. நோய்களை மன்னியுங்க இயேசு ராஜாவே தேவனே. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. நீங்களே தேவனே, தேவனாலே பரிசுத்தமும் ஞானமும் மீட்புமாய் நீதியுமாய் இருக்கிறீங்களே ராஜாவே. அதற்காய் நன்றி என் தேவனே, சோஸ்திரம். உம்முடைய நீதி ஒன்றே இந்த தேசம் எங்கும் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, இந்த பூமி எங்கும் உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக. தேவனே, இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இதுபோல் தேவனே, லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்கப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே, இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதியுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. ஒரு வார்த்தையாவது தரையிலே விழுவதில்லை என்று ராஜாவே, ஒரு வார்த்தையாவது தேவனே வீணாய் போவதில்லை ராஜாவே. ஓ நன்றி. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நீங்க செய்வதற்காக நன்றி அப்பா. இதே போல ஜனசிஸ்ட புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா பிதாவே. அற்புதத்தை காண செய்யுங்க தேவனே பிதாவே. அதிசயங்களை செய்யுங்க, வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களப்பா, இதுல இணைந்திருக்கிற குடும்பம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும்
என் தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தால் மூடுங்க, மீட்டு ரட்சியுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே. தீபத்திலே நாமங்கள் எழுதுங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் இருப்ப ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்கள் தயா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் இன்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேணும், அவர்களுடைய ஊழியங்கள் பல்கி பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தை அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தந்தை ஆண்டவரே அப்பா. வானொலி அப்பா என் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வானொலியில இணைந்து தகப்பனே அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. வார்த்தையை கொடுக்கிறவர்கள் அப்பா இன்னும் அப்பா தகப்பனே அதிகமான இடங்களுக்கு செல்லவும் அப்பா இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், வார்த்தையை கொடுக்கிற தகப்பனே ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மாதிரி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கு அப்பா குறைவுகள் ஏதாவது இருந்தாப்பா குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாகவும் தந்தையப்பா எவித்து தகப்பனே விண்ணப்பங்களுக்கு எவிக்க வந்த ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தேசத்துல இருக்கிறார்களோ அப்பா அந்த தேசத்தில் உள்ள மனித கண்கள் எல்லா கண்களையும் தயவை கொடுங்கப்பா. போக்கிலும் மனத்திலும் கூட இருங்கப்பா தந்தையே. உங்கள் கரம் கூட இருந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக அனைவரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் அப்பா தகப்பனே இந்த குடும்பங்களுக்குள்ளாக இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா, வாலிப பெண்களையும் ஆண்களையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா தந்தையே. அவர்களும் போக்கிலும் பரத்திலும் கூட இருங்கப்பா. அவர்களின் தொழில்களுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் உங்கள் கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா தந்தையே. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் தாங்கி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளின் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறவரே, பல்கி பெருக வைக்கிறவரே, தரிசனங்களை கொடுத்தவரே, நிறைவேற்ற வல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அவைகளை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சபைகள் இருந்து வழி நடத்தும் சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன், 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 ஆமீன். எங்களுடன் சௌரன் சிவா பாலன் சிவா இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஜெப குறிப்பை கொடுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நீங்கள் யூரோப்பா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யூரோப்பா தேசங்கள்ல ரட்சிப்பு மிகுதியாய் வரும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான தகப்பனே, மீண்டும் இந்த புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக கோடி நன்றி ராஜா. தகப்பனே, எடுக்கப்படும் விண்ணப்பங்களையும் ராஜா நீங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா உங்களுடைய மகிமை இறங்கட்டும் ராஜா. ஐரோப்பா தேசம் முழுவதும் எல்லா ஆத்மாக்கள் மீதும் தகப்பனே எங்களை ரட்சித்தது போல ராஜா எல்லா குடும்பங்களையும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ராஜா ஐரோப்பா தேசங்கள் உள்ள பாலிய பிள்ளைகள் மீது பிரத்யேகமான அபிஷேகத்தை ஊட்ட ஜெபிக்கிறேன் ராஜா. உமக்கண்டு ஊழியங்கிற பிள்ளைகளா பாலிய பிள்ளைகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த மதுபானத்துல மிக மூடி இருக்கிற குடும்பம் எல்லாரையும் ரட்சிப்பை கொண்டு வழி நடத்துங்க ராஜா. அப்பா, நடத்தையில ஈடுபட்டிருக்க எல்லோரையும் ரட்சிப்பை கொண்டு வழி நடத்துங்க ராஜா. கூடவே இருந்து உங்க நாமத்தை மயப்படுத்துங்க ராஜா.
நீ உண்மையான தேவன் என்பதை வெளிப்பாடுகள் மூலம் வெளிப்படுத்தி காண்பீங்க ராஜா. சொப்பனம் மூலம் நீங்கள் பேசுங்க தாப்பனே, நீங்கள் பேசுங்க ராஜா. எங்களோட ரட்சிப்புக்கு உணர்ந்தீங்க ராஜா, அதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா. அதே போல ஐரோப்பா தேசத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ரட்சிப்புக்கு ஒன்று வழிநடத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் ரட்சிப்பு வழிநடத்த பொறுமைக்காக நன்றி ராஜா. சொப்பனம் மூலம் பேச பொறுமைக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லா தாளந்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். சகோதரி ஏமி புஷ்பராஜா இருக்கிறார். பேசலோட்டமா? காலை வணக்கம். ஆமீன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், வழி நடத்தும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளை தந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்துறதே உங்களுக்கு சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த வானொலி ஊழியத்துக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியத்திலே வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்ல வார்த்தை கொடுக்கின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வார்த்தைகளோடு வாக்குத்தத்தங்களோடு வருகின்ற தேவ பிள்ளைகள், சிந்தனை துளிகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் சரியாக வானிலைக்கு தெளிவாக நேரத்துக்கு எடுத்து வரப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலே கூட இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ஜன்னட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழிய பாதையில இன்னும் கூட இருந்து ஏசப்பா இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்திலேயும் அநேக ஊழிய வாசல்கள் திறக்கப்படும்படியா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய், பொருளாதார தேவைகளே கூட இருக்க வேணுமாய், ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களிலும் உங்களை கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளும் தாயார் சிசிலியா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவளுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமாய், அவளுக்கு எந்த சரீர பலவீனங்களும் வந்து விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் டொனால்டுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற அந்த தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலையும் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஒரு எழுப்புதலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே பொருளாதார சரிவுகளோ விலை உயர்வுகளோ ஆண்டவரே வந்து மக்கள் பாதிக்காதபடி உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டு கூட்டத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டு கூட்டத்திலே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அனைக்கிறதுல கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டைல் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவள் நடத்துகின்ற இந்த ஜூம் பிரேயர் மீட்டிங்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். சத்தியவேத திருச்சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்துல ஏசப்பா அந்த நூறத்தினையான புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில உள்ள தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். வேதாகம கேள்வி பதில் இணைகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த வேதாகமத்தை எல்லோரும் ஆராய்ந்து ஆண்டவரே சுவாமி அந்த வேத வசனங்களை ஒவ்வொன்றையும் ஆழமாய் படித்து ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா. அவருடைய ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய சந்ததியில உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர் செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்று நடத்த ஜெபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வானொலி ஊழியத்தில் இணைத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல சகோதரி ஜான்சி ஆண்டனை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம்.
இந்த நேரத்திலும் இந்த ஊழியர் சுசேஷரின் வானறியா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய் ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, அவர் இந்த வானொலியிலே தருகிற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, நித்திய ஒழித்த நேரத்தில் இணைய போகின்ற ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதர சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள், கணவருடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. அதே போல சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல பாசால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்க அந்த இந்தியா தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, ஊழியங்களுக்காய் சோத்திரம். தயாவோடு எடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் சோத்திரங்களுக்காய் நன்றி சுவாமி. அதே போல கனிஷ்டாவை ஒப்புக்கொடுக்கிறோம். கனிஷ்டாவுடைய ஸ்கூல் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். படிக்கிற மாணவர்களோடும் அந்த டீச்சர்ஸ் பிரின்சிபல்மார் அந்த இடத்திலே கல்வி அதிகாரிகள் எல்லோரோடும் ஆண்டவரே எங்களை கரம் விடைப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஞாயிறத்திலும் சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்களாசில் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேலை காரியங்கள் ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். போக்கிலும் பரத்திலும் துணியா இருக்க வேணுமாய். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல் திறக்கப்பட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே எல்லா உறவுகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல ஷியாமுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். சகோதரிகளுமான குடும்பத்திலும் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களை பாதத்திலே தந்து எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். என்னால் எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. தொகுத்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சகோதரி ஏமி கிருஷ்ணராஜா அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே அவசரமாக இணைந்து சவரன் பாலனை நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு மணித்தியால நேரத்தில் இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாலனை